ஐயனார் துணை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம சந்தா இருந்துட்டு, "கார்த்திகா நல்லா தானே இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "என்னாச்சு? கார்த்திகாவுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு உங்ககிட்ட சொல்லுச்சா?" "பாவம்ப்பா தேவி, வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து நின்றுட்டுருக்கு. அதுக்கு நம்ம தானே துணையா நிற்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "நீங்கள் நல்லது தான் செய்வீங்க, ஆனால் பின்னாடிக்கு அதுவே தப்பாக போயிடும். அதனால் நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. இனிமே கார்த்திகாவை எங்கேயும் கூட்டிகிட்டு வராதீங்க" அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. "ஏன்பா என்னாச்சு? ஏன் இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இல்லைங்க, நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்க முகத்தில் கொஞ்சம் கூட நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆகுதுன்னு கொஞ்சம் கூட சந்தோஷம் கிடையாது. ஆனால் அவங்க பாட்டுக்கு ஏதோ வருத்தமாகவே இருக்காங்க. உங்களவே உத்து உத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அப்போ இருந்து உங்கள் மேலே ஆசை வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறது அவங்களால ஏற்றுக்க முடியல போல இருக்குது. அதனால தான் நான் சொல்லிகிட்ருக்கேன், நம்ம கல்யாணத்துக்கு கூட கார்த்திகா வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு சந்தா வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம பாண்டி இருந்துட்டு நேராக சேரனை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, "அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைதானே. நானும் கார்த்திகா கிட்ட போயிட்டு பேசினேன். கார்த்திகா மனசில் நீங்கள் தானே இருக்கீங்க. கார்த்திகா சந்தாவுக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் சண்டை போட்டு அவங்கள என்கேஜ்மெண்ட் பண்ணுறீங்கல்ல, இப்போ கல்யாணம் வரைக்கும் வரப்போகுது. ஆனால் கார்த்திகாவுக்காக நீங்கள் எதுவுமே பண்ணலன்னு சொன்னாங்க. நம்ம கார்த்திகாவுக்காக என்னெல்லாம் பண்ணுங்க, அவங்க வீட்டில் எப்படியெல்லாம் சண்டை போட்டேங்க, எதனால் இந்த கல்யாணம் நின்றுச்சுன்னு விளக்கம் கொடுத்துட்டேன்னு. இனிமேல் கார்த்திகா எங்கேயுமே தேவையில்லைன்னு" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட முடிச்சிருக்காங்க.